பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. இன்றைய கானான் பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்த அந்த கானானை நோக்கி நடந்த அந்த பயணத்திற்கு ஒப்புவமையாய் அது இருக்கிறது. இந்த கானான் பயணத்தை நாம் கவனமாய் வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அந்த பரம கானானாகிய ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வந்து அடைய முடியும் என்கிற சத்தியங்கள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கானான் பயணத்தில் முதலாவது ஒரு மனிதன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வர விரும்பினால் அவர்கள் முதலாவது தங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடுதலை உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த விடுதலையை கொடுப்பதற்கு அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே தான் அப்போஸ்தலர் 4 வாசிக்கிற, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய நல்ல ஒரு அந்த விடுதலை வாழ்வை நாம் முதலாவது பெற்றுக்கொண்டு அதன் பிறகு வழிநடுக வாழ்நாள் முழுவதும் நாம் விசுவாச வாழ்வு வாழ வேண்டும். ரொம்ப முக்கியம். இந்த விசுவாச வாழ்வை குறித்து 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதாவின் புத்தகம் ஒரே அதிகாரம்தான், அதில் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யூதாவின் புத்தகம் 3வது அந்த வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று எழுதியிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை, அதாவது ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு இஸ் ஈக்குவல் டு விசுவாச வாழ்வு. 2 ஒன்று தான். விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்வு. அப்போ விசுவாசம் என்றால் என்ன? காணாதவைகளை குறித்த நிச்சயம், ஒரு உறுதி. எதெல்லாம் காணாத காரியங்கள்? இந்த வெற்று கண்களுக்கு புலப்படாத காரியங்கள் எல்லாமே நித்தியமானவைகள். இந்த கண்களுக்கு புலப்படாத காரியங்கள் எல்லாமே காணாதவைகள். அதை குறித்த ஒரு உறுதிப்பாடு. பரலோக ராஜ்யம், ஆண்டவருடைய தூதர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் நம்முடைய வெற்று கண்களுக்கு புலப்படாத காரியங்கள். இவைகள் தான் நித்தியமானவைகள். அதை குறித்த ஒரு பற்றுறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்களா, விடுதலை அடைஞ்சாங்களான்னு கேட்டால் அவ்வளோ பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைந்தவர்களாக தான் வந்தாங்க. அதெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். மன்னா என்பது தேவதூதர்களுடைய ஆகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஆகாரம் எது? வசனம். தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்களோடு வசனத்தின் மூலமாய் பேசினார். ஆண்டவருடைய அதிசயங்களை கண்ணார கண்டார்கள். ஆனாலும் அவர்களில் யோசுவா, காலேப் தவிர வேறு ஒருவரும் கானானுக்குள்ளே வந்து சேரல. வனாந்தரத்திலே செத்து போனார்கள். காரணம் என்னவென்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்களா? கேட்டார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால அவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டாங்க. விசுவாச வாழ்வு அவர்கள் வாழலை. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அவர்கள் விசுவாச வாழ்வு வாழாமல் இருந்து விட்டார்கள்.
ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமைகளை கண்ணார நேருக்கு நேர் செய்து காண்பித்த பொழுது ஆண்டவர் மேல் பற்றுறுதி இல்லாமல் இருந்து விட்டார்கள். அதை குறித்து எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். எபிரேயர் 3:14 சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போமே. அதாவது நித்திய ஜீவனுக்குள் போவோமே. நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். நம்பிக்கையின் முதிர்ச்சி தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு இந்த எபிரேயர் நிருபாக்கியம் தான் ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுத்துருக்கார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம், முதல் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ இந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் அதற்கு பெயர் விசுவாசம். அதனால தான் இங்கே 3:14 அவர் சொல்கிறாரு, நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தில் ஒரு மிக உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்றாலே பற்றுறுதி, உறுதியாய் பற்றி கொள்வதற்கு பெயர் தான் விசுவாசம். ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். அந்த விசுவாசம் ஒரு நாளும் மாறாது. நாம் விசுவாசிக்கிற காணக்கூடாத காரியங்கள் ஒரு நாளும் மாறாது. அவைகள் நித்தியமானவைகள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக சொல்கிறார், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எதெல்லாம் பார்க்க முடியும், இந்த வெற்று கண்களால் பார்க்க முடியலையோ அதெல்லாம் காலாகாலத்துக்கும் இருக்கிறது, நித்தியமான காரியங்கள். ஆனால் இந்த வெற்று கண்களால் பார்க்கிற இந்த கட்டடங்கள், நம்ம பார்க்கிற இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, அநித்தியமான உலகம். ஆகவே தான் இந்த கண்களால், வெற்று கண்களால் காணக்கூடாத அல்ல காண முடியாத அந்த காரியங்களை குறித்த அந்த நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்வு தான் அந்த மனிதன் கானான் தேசத்தை போய் அடையக்கூடிய அந்த வழி பயணம். அப்படியே அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசம் என்பது ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு தடவை கொடுக்கப்படுகிற விசுவாசம், ஒரு விசை மாத்திரம் கொடுக்கப்படுகிற விசுவாசம், மறுபடி கொடுக்கப்படாது. ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் உலகம், காணக்கூடாத உலகம், அதனுடைய பலன்களை அறிந்தும் மறுதலித்து போனவர்கள் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். ஒரு முறை பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிம் கார்டு வாங்குகிறோம், ஒரு கம்பெனியினுடைய சிம் கார்டு வாங்குகிறோம். அந்த சிம் கார்டு வாங்கும் பொழுதே நமக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இத்தனை நாளுக்கு இது வரும் அப்படின்னு சிம் கார்டை விலை கொடுத்து வாங்கிடுறோம். வாங்கின பிறகு அந்த சிம் கார்டு செயல்பாட்டிலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அந்த சிம் கார்டை நாம் தான் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி அதை நாம் செயல்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சிம் கார்டு அப்படி பயனற்று போய்விடும். இன்கமிங் கால்ஸ்லாம் முதல்ல நிற்கும், அவுட் கோயிங் கால்ஸு முதல்ல நிற்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த சிம் கார்டு புதுப்பிக்கவே முடியாத அளவுக்கு போயிடும், தூர தான் போடணும். விசுவாசம் பிடித்தான். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது
நமக்குள்ளே விசுவாச வாழ்க்கையை தருகிறார். அதற்கு பெயர்தான் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா மூல உபதேசங்கள் 6 உபதேசங்கள். அதில் 2வது உபதேசம் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். முதலாவது மனம் திரும்புதல், 2வது விசுவாசம். அதைத்தான் இந்த கானான் பயணம் கற்றுத்தரு. முதல்ல அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையானார்கள், அதன் பிறகு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதில் 2 பேர் தான் கடைசி வரை விசுவாசத்துக்காய் போராடி விசுவாச வாழ்வை தக்க வைத்து கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் விசுவாசம் இல்லாமல் எல்லாம் செத்து போனார்கள். அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்ததே என்று வேதனையோடு எபிரேய நிருபாக்கியோன் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாச வாழ்வை நாம் தக்க வைத்து கொள்ள 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். விசுவாச வாழ்வை நாம் தக்க வைத்து கொள்ள 3 காரியங்களை உறுதியாய் நாம் கை கொள்ள வேண்டும். 1, ஜெப வாழ்வு. ஜெப வாழ்வு. விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் காணக்கூடாத அந்த தெய்வத்தோடு தினமும் பேசணும். மனிதர்கள் தெய்வத்தோடு பேசுவதற்கு பெயர் ஜெபம், பிரேயர். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி அவர் மேல் பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு, இதோ ஆண்டவர் எனக்கு முன்பாய் நிற்கிறார், நான் அப்பாட்ட பேசுகிறேங்கிற அந்த ஒரு உரிமையோடு அப்பாட்ட பேசுவது போல நீங்கள் பேசினால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தடவை மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். 10 நாளைக்கு ஒரு தடவை பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட பேசுறது இல்லை, எப்பொழுதும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஏனென்றால் கண்ணுக்கு தெரிந்த ஒரு மனிதனை பேசணும்னா மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட. ஆனால் ஜெப அறையிலே போய் முழங்கால் போட்டு கண்களை மூடும் பொழுது யாருமே இருக்கிறது நமக்கு தெரியாது. அங்கே ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் நமக்கு தெரியாது போல, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாத ஒரு தெய்வத்தோடு, காணக்கூடாத இறைவனோடு நமக்கு ஒரு தனி அறையிலே முழங்கால் படிக்கிட்டு அவரோடு மணிக்கணக்காய் பேச வேண்டுமானால் நமக்குள்ளே மாறாத அந்த விசுவாசம் அவரிடத்தில் பேச 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 தான் அந்த விசுவாசம் உறுதிப்பட்டு கொண்டே வரும். அதற்கு நம்மை உறுதிப்படுத்தும்படி ஜெபத்தில் நம்ம கேட்கிற பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒரு தேவைன்னு கேட்கும் பொழுது, ஒரு கஷ்டம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழும் பொழுது ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார், அதில் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அது நடக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் இன்னும் உறுதிப்படும். இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரத்தில் ஜெபிக்க தூண்டப்படுகிறோம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. நீங்கள் இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பாருங்கள். அதிகாலை வேளையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். இரவிலே வெகுநேரம் பிதாவோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒருவேளை ஜெபம் பண்ணுவதுதான் அவருக்கு இளைப்பாறுதலாகவே இருந்திருக்கணும். ஜெபிக்க 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 நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, தனி ஜெபத்தில் அந்நிய பாஷையோடு நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்முடைய புலன்களையெல்லாம் கடந்து தேவன் பேரிலே ஒரு பெரிய விசுவாசம் உருவாகிறது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெப அறையில் போய் ஆண்டவருடைய அந்த நிரப்பப்படுதல், ஆண்டவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் இல்லாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவதே 10 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் ஆவியானவரோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு உறுதியோடு நீங்கள் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி நீங்கள் பல பாஷைகளை பேச, அதில் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடுவீர்களானால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். முழிச்சு பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஓடி இருக்கும்.
ஒரு முறை நாங்கள் ஒரு 4 ஊழியர்களாக ஒரு மாடியிலே ஒரு பெரிய ஹால், வேறு யாரும் கிடையாது. 10 மணிக்கு இரவு நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பித்தோம். ஒரு சில பாடல்களை பாடிவிட்டு நாம் ஜெபிக்கப்போம் என்று சொல்லி 4 பேரும் வட்டமாக ஜெபம் பண்ணலான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். முதலாவது ஒரு ஊழியர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 4 பேரும் ஆவிக்குள்ளால் நிரப்பப்பட்டோம். 4 பேரும் கர்த்தர்களுக்கு தந்தருளின வரங்களின்படி நாங்கள் அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஜெபத்தை ஆரம்பித்த ஊழியர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசிக்கப்புறம் அவர் அந்நிய பாஷை பேசினார். அடுத்தவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் எங்களுடைய புலன், அதாவது உணர்வுகள், நாங்கள் வட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நினச்சி அப்படித்தான் எங்களுக்கு சத்தம் கேட்குது காதில். ஆனால் எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேச எல்லாத்தையும் மறந்து 4 பேரும் வரிசையாக ஜெபம் பண்ணி 4 பேரும் ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். ஜெபம் பண்ணி முடித்து கண்களை திறக்கும் பொழுது பார்த்தால் அந்த பெரிய ஹாலில் ஆளுக்கு ஒரு திசையில் உட்காந்துருக்குறோம். எப்படி போனோம், என்ன நடந்துச்சு எதுவும் தெரியல. டைம் பார்க்குறோம் 4:30 மணி காலையில். 10 மணிக்கு பாட்டு பாட ஆரம்பித்தோம். 10:30 நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். 10:30 4:30 மணி வரை எங்களை பொறுத்தளவில் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபித்தது போல் இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய விசுவாச வாழ்வை வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்வை வர்த்திக்க பண்ணுகிறார். காணக்கூடாத தெய்வத்தோடு அவரை காண்கிறவர் போல உறுதியாக இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து வருகிறது. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்ப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற முதல் காரியம் ஜெபம், அவரோடு பேசுவது. 2வது காரியம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது. இந்த இறை வார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய உயிர், ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. இதை வாசிக்க 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 ஒரு வாரத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மோடு இந்த வசனத்தின் வழியாய் பேச ஆரம்பித்து விடுவார். ஜெபம் என்பது காணக்கூடாத தெய்வத்தோடு விசுவாசமாய் நாம ஜெபிப்பது, நாம பேசுவது. வசன தியானம் என்பது அதே காணக்கூடாத தெய்வம் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பது. இது கிரமமாய் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன் என்றாவது முற்றும் தேறினவனானேன் என்று என்னை குறித்து எண்ணாமல் ஆசையாய் ஆண்டவரை தொடருகிறேன். இந்த ஜெப வாழ்வும் வசன தியான வாழ்வும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நிமிடம் வரை இருக்கணும். கடைசி நிமிடம் வரை இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, வசன தியானம் மிக 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 பாதுகாப்பானது. நம்மை பரிசுத்தப்படுத்துவது, நம்மை பாதுகாத்து கொள்வது. எந்த இக்கட்டுகள் நாச மோசங்கள் வந்தாலும் இந்த வசனம் நம்மை பாதுகாக்கிறது. இந்த வசனம் நம்மை அழிய விடாமல் வைத்துக் கொள்ளுகிறது. சங்கீதக்காரன் தாவீது ராஜா 119ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் ஆறுதல், உம்முடைய வசனம் என்னை அழியாமல் பாதுகாக்கிறது, உம்முடைய வசனம் என்னை என்னுடைய பிரச்சனையில் நொறுங்கி போகாமல் பாதுகாக்கிறது. வசன தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈக்குவலாக வசன தியானம் முக்கியம். தினசரி வசனத்தை கிரமமாய் வாசித்து கொண்டே வாருங்கள். வாசித்ததை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். வாசித்ததை குறித்து யோசித்து கொண்டே, அதுக்கு பேர் தான் தியானம். நீங்கள் வாசித்த பகுதியை, நீங்கள் வாசித்த காரியங்களை குறித்து நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப தீர்க்க தரிசனமாக இருக்கும். இந்த வார்த்தைகள், இந்த வசனத்திற்கு இன்னொரு பெயரே தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டவருடைய ஆவியானவரால்
அவர் சமூகத்தில் அமர்ந்து ஒரு நல்ல பிரசங்கத்தை தயார் பண்ணிட்டோம்னா அதுதான் அன்னைக்கு அந்த சபை மக்களுக்கு தீர்க்க தரிசனம். நல்ல பிரசங்கமே ஒரு நல்ல தீர்க்க தரிசனம். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக உள்ளூர் சபையோடு நாம் இணைந்திருக்கிற அனுபவம். அதிலும் குறிப்பாக உள்ளூர் சபையோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியங்கள் எல்லாமே சபைக்குள் இருந்துதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இந்த 5 விதமான ஊழியங்களையும் அடுத்து நிறைய உதவி ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்கள் எல்லாமே திருச்சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆகவே உங்களுடைய உள்ளூர் திருச்சபையோடு நீங்கள் இணைக்கப்படுங்கள். திருச்சபையில் பல குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத ஒரு சபையை காட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் மணவாட்டி திருச்சபை, நாங்கள் தான் இயேசுநாதருக்கு வலது பக்கத்தில் போய் நிற்கிற திருச்சபை அப்படின்னு சொல்லுகிற திருச்சபையாக இருந்தாலும் எல்லா திருச்சபையும் நிறைவுகளும் உண்டு, குறைவுகளும் உண்டு. குறை இல்லாத ஒரு காரியம் இந்த பூமியில் கிடையாது. பரலோகத்துக்குள்ளே செல்லும் பொழுது தான் குறையற்று மாசற்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நம்ம நிற்போம். இந்த பூமியில் இருக்கிற வரை நமக்குள்ள குறை. அதனால தான் ஆண்டவரே மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு வாலிபன் ஓடி வந்து சொன்னால், நல்ல போதகரே அப்படின்னா, உடனே ஆண்டவர் கேட்டார், என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன்? பிதா ஒருவர் தவிர ஒருவர் நல்லவர் இல்லை. அப்போ இயேசுநாதர் கெட்டவரா? இல்லை. இந்த பூமியில் இருக்கிற வரை தவறே இல்லாத மக்கள் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல தான் திருச்சபையும். எல்லா திருச்சபையிலும் தவறுகள் உண்டு. தவறுகளை பெருசுபடுத்தி எனக்கு இந்த திருச்சபை வேண்டாம், அந்த திருச்சபை போகிறேன்னு சொல்லி அப்படி போவது நிலையற்று அலைகிறவனாய் நான் இருப்பேன், காயினை போல. நாம் எந்த உள்ளூர் சபையிலே இருக்கிறோமோ அந்த சபையில் இணைக்கப்பட்டிருங்கள். அந்த சபைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். அந்த சபையினுடைய எல்லா லாப நஷ்டத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையாரோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். அந்த சபைக்காய் அதிகமாய் நீங்கள் ஜெபியுங்கள். சபை உங்களுக்காய் ஜெபிக்கிறது, ஆனால் நீங்கள் அதற்காய் ஜெபிக்கணும். உள்ளூர் சபையோடு இணைந்திருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாச வாழ்வு இன்னும் வர்த்திக்கப்படும். உங்களுடைய விசுவாச வாழ்வை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். பரம கானானுக்கு செல்லுகிற இந்த பாதையில் விடுதலை வாழ்வுக்கு அடுத்து விசுவாச வாழ்வு. அந்த விசுவாசத்தை கடைசி வரை பிடித்துக்கொள்வோம். அதற்காய் போராடுவோம். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நீதியின் கிரீடத்தோடு உங்களுக்காக எனக்காக அவர் காத்திருக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாச வாழ்வு வர்த்திக்க பண்ணப்படட்டும் அப்பா. நீதியின் கிரீடத்தை, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கு நீர் வைத்திருக்கிறீரப்பா. பவுலடியாரோடு சேர்ந்து நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நாங்களும் வெற்றியாய் சொல்லத்தக்கதாக இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தை தக்க வைத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப வாழ்வை வளப்படுத்தும், செழுமைப்படுத்தும், நேரம் அதிகரிக்கட்டும், அதிக நேரம் ஜெபிக்க உதவி செய்யும். அதே போல் எங்களுடைய வசன தியான வாழ்வையும் ஆண்டவரே அந்த வாழ்வின் வழியாய், தியானங்களின் வழியாய் உம்முடைய குரலை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். உம்முடைய மெல்லிய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்யும். உள்ளூர் திருச்சபையோடு நாங்கள் இணைக்கப்பட்டு ஒரே குடும்பமாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.